सीतापते राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्म दाल्पान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் சீதா லக்ஷ்மண பாரத சத்ருக்ன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நம நமக. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் யுதிஷ்டிர மகாராஜா அர்ஜுனன் 7 மாதம் ஆச்சு போய் துவாரகைக்கு கிருஷ்ணனோடு போனான். கிருஷ்ணனை பார்க்க போனான். கிருஷ்ணன் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு தேவரெல்லாம் அழைக்கிறார்கள் என்று வைகுண்டத்துக்கு பகவான் கிளம்பிவிட்டான். அர்ஜுனனை ஏமாற்றி விட்டு பகவான் மட்டும் தனியாக வைகுண்டத்துக்கு போய்விட்டான். அதனால் அர்ஜுனன் மனம் கொண்டு கிருஷ்ணன் இல்லைனாவே பலவீனமாகிடுவான் அர்ஜுனன். ஆமாம், ஏன்னா கிருஷ்ணன் இல்லைன்னா அதான் சொல்கிறார், கஷ்டித்து பிரேஷ்ட தமேனாது ஹிருதயே நான் ஆத்ம பந்துனா. ஏன்னா ஹிருதயத்தில் ஆத்ம பந்துவாக இருக்கிற யாருன்னா கிருஷ்ணர் தான். அதனால தான் சொல்கிறார் பிரேஷ்ட தமேனாது. பிரேஷ்டனானவன் யாருன்னா அவன் இல்லைன்னால நம்ம அனாதியாயிட்டோம். பிரேஷ்ட தமேனாது கஷ்டித்து பிரேஷ்ட தமேனாது ஹிருதயேன ஆத்ம பந்துனா. அந்த ஆத்மபந்து இல்லைன்னா அப்படியே நம்மளுக்கு வாழ்க்கையை சூன்யமாக தோணுமா. சூன்யோ அஸ்மி ரஹிதோ நித்தியம் மன்யசதே அந்யதா நருக்கு. அதனால் அவன் பார்த்தா கவலை தோய்ந்த முகத்தோடு காணப்படுகின்றான் அர்ஜுனன். ஏன் கவலை தோய்ந்த முகத்தோடு காணப்படணும்? கிருஷ்ணன் இல்லையே. கிருஷ்ணன் இல்லைன்னா ஹிருதயமே உலகமே சூன்யமாக தோணுச்சு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. நம்ம கிருஷ்ணனை ஈஸியாக மறந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஆத்மாவே நம்ம மறந்துருக்கோம். இந்த தேகம்தான் நமக்கு ஞாபகம் வருது. இந்த தேக சம்பந்தமான உறவுகளத்தில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லையா? இந்த சரீர பந்துக்களை விட்டு தான் நம்மளால் இருக்க முடியாது. தவிர ஆத்ம பந்துவை சுலபமாக விட்டு இருப்போம் நாம் இல்லையா? ஆத்ம பந்துக்களை மறக்கிறது சுலபம். சரீர பந்துக்களை மறக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அர்ஜுனன் அப்படியே டோட்டல் ஆப்போசிட். அப்படியே என்னென்னா அதான் இது அர்ஜுனன் அர்ஜுனனுடைய முக கவலையை பார்த்தா நல்லா தெரியுது. ஏன்னா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ரொம்ப பிரியமானவன். அர்ஜுனன் ரொம்ப பிரியமான யுதிஷ்டருக்கு தெரியாதா? யுதிஷ்டரே பரம பாகவதர் தான். ஆனால் ரொம்ப நெருக்கமானது யாருன்னா அர்ஜுனன் தான். ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு அர்ஜுன். அதனால் யுதிஷ்டர் சொல்கிறார், கஷ்டித் பிரேஷ்டதமேனாத ஹிருதயேன ஆத்மபந்துனா சூன்யோசி ரஹிதோ நித்தியம் மன்யசேதே அந்யதா நருக்கு. எப்பொழுதும் கிருஷ்ணனை விட்டு பிரியாதவனாகிய உனக்கு பிரேஷ்ட தமனாகிய நீ ரொம்ப பிரியவன். கிருஷ்ணனுக்கு நீ ரொம்ப பிரியமானவன். உனக்கு கிருஷ்ணன் ரொம்ப பிரியமானவன். அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட பிரிவற்றவர்களாகிய நீங்கள், இணைந்திருக்கக்கூடியவர்களாகிய நீங்கள் அந்த கிருஷ்ணனை ஒரு வேளை இழந்துட்டியா? அந்த கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சிட்டியா? அதனால தான் உன் மனசு சூன்யமாக காணப்படுகிறதா? இல்லைன்னா நீ இப்படிலாம் கவலைப்படுறதுக்கு காரணம் இல்லையே அப்படின்னு யுதிஷ்டர் சொல்கிறார். எந்த ஃபீலிங்ஸு பாருங்கள். அந்த பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுது பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அவன் அர்ஜுனன் இந்த அளவுக்கு கவலைப்பட்டது யுதிஷ்டர் பார்த்தது கிடையாது. அப்படியே வெளத்து போய் ஆளே அடையாளம் தெரியாமல் ஆயிட்டான். அப்படியே பாதி உடம்பாக இருக்கிறான் பார்க்கறதுக்கு.
கிருஷ்ணன் போனால் எல்லா சக்தியும் இழந்துட்டு தான் அவ்வளோ. அபிமன்யு இறந்த போது கூட அழுதான், புலம்புனான். ஆனால் இந்தளவு சோகத்தில் ஆழ்ந்தில்ல. மறுநாள் உடனே கச்சை கட்டின்னு கிளம்பிட்டான் ஜெயத்ரதனை வதம் பண்ணுறதுக்கு. அப்படி தான் இருந்தானே தவிர உடனே சிறு புலியாக தான் கிளம்பிட்டான். ஏன்னா போர்க்களத்தில் உயிர் விழுந்த புள்ள பாசம் இருக்கும், ஆனால் வீரமரணம் அடைஞ்சான்றதுனால சந்தோஷம்தான் அவனுக்கு. அது எனக்கு அவனுக்கு பெரிய துக்கமாக தோணலை. ஆனால் பகவான் போயிட்டான்னு சொன்னேன். ஆத்ம பந்துனா என் உயிரே போயிடுச்சு. ஆத்ம பந்துனா ஆத்மனா என் உயிரே போயிடுச்சுன்னா அப்புறமா எனக்கு எப்படி உடம்பு தங்குமா? அதனால் சூன்யோசி ஒரே இருட்டாக தோணுது நான் வாழ்க்கையை. நல்லா புரிஞ்சுங்க. உயிருக்கு உயிரான இந்த பாகவதம் ஆமாம், அர்ஜுனனுக்கு உயிருக்கு உயிரான பகவான் வேற இல்லை, இது பாகவதம் வேற இல்லை. இதை ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருந்தால் கூட நம்மளால் தாங்கவே முடியாது. கிருஷ்ணனை பிரிஞ்சிருந்தா பிரேஷ்டதமன் ரொம்ப பிரியத்துக்கு உகந்தவனான். யார்? கிருஷ்ணன். அதனால் அவன் இல்லைன்னா வாழ்க்கையை சூன்யமாக போயிடும். ஒரு காதலி இல்லைன்னா ஒரு காதலன் அப்படியே வாழ்க்கையை சூன்யமாக நினைப்பான். நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம், சினிமாவில் பார்த்துருப்போம், வெளிப்புறமாக பார்த்துருப்போம். அந்த காதலி அவனை கைவிட்டான்னு சொன்னால் அப்படியே உலகத்தில் பார்த்தா எது பார்த்தாலும் பிடிக்கல அப்படின்னும். இது சரீர பந்து. ஆனால் ஆத்ம பந்து இடத்துல இந்த சாதாரண ரத்தம் சதை மாம்சம் கொண்ட இந்த தேகத்தையே பிரிவு தாங்க முடியலன்னு சொல்கிறானே. ஆனால் ஆத்ம பந்துவாச்சே, பரிசுத்தமாக பவித்திரமானவாச்சே, பவித்திரம் மங்களம் பரம்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் சொல்கிறானே கீதையில். பரபிரம்மம் பரந்தாமம் பவித்திரம் மங்களம் பரம் சொல்கிறானே. அப்படியேப்பட்ட பரபிரம்மஸ்வரூபமாகி கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சா அப்படியேப்பட்ட அந்யோன்யமான பக்தனுக்கு எப்படி தான் இருக்கும், எப்படி தான் தாங்க முடியும்? அதனால் பாதி உயிரோடு தான் வந்தானா, மீதி உயிர் தான் கிருஷ்ணன் அபகரிச்சு போயிட்டானா. ஏனமே அபகிருதம் தேஜோ, என்னுடைய சக்தியை உறிஞ்சிட்டு போயிட்டான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறார். அர்ஜுனன் சொல்கிறான், வஞ்சித்தோஹ மகாராஜா. எப்படி இருக்கான்னா, ஏவம் கிருஷ்ணோ பிராத்ரா ராக்ஞா ஆவிகல்பிதா நானா சங்காஸ்பதம் ரூபம் கிருஷ்ண விஸ்லேஷ கர்ஷிதா. கிருஷ்ணனுடைய பிரிவு தாங்க முடியாமல் இழைச்சி போயிட்டானா. ஆள் எலும்பு மாதிரி ஆயிட்டான். யார்? அர்ஜுனன். வேறு அவனுடைய பராக்கிரமம் எத்தகையது, அவனுடைய ஆஜானுபாகு சரீரம் எத்தகையது. இன்றைக்கி எலும்பு தோளமாக வந்திருக்கான். கர்ஷிதான்னு பதம் இருக்குது. கிருஷ்ணன் இல்லைனாவே சக்தி இழந்துட்டான். அந்த எலும்பு தோளமாக அவன் சக்தி இழந்து வந்ததுனால்தான் வழியில் யாதவர்களால் மடக்கப்பட்டு யாதவர்களால் அடிக்க முடியாமல், அடிக்க தெம்பு இல்லாமல் அவர்களால் அடிபட்டு தோற்று ஓடியாந்தானான் சொல்கிறான் அர்ஜுனன். அதனால் பகவான் இருந்தால் தான் அதான் மேனே கிருஷ்ணானுகம்பிதம். கிருஷ்ணனுடைய கருணையினால் உன்னால் எல்லாம் சாதிக்க முடியும். பகவான் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போய்டும், நாம் சூன்யமாயிடும் வாழ்க்கை. கிருஷ்ணன் இருந்துட்டான்னா வேறு யாருமே இல்லை, உனக்கு யார் சப்போர்ட்டும் இல்லை. மனைவி அனுகூலமாக இல்லை, பிள்ளைகள்லாம் அனுகூலமாக இல்லை, உறவினரெல்லாம் அனுகூலமாக இல்லை, உனக்கு எல்லாம் கைவிட்டாங்க. ஆனால் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறான்னா தைரியமாக இருக்கலாம். ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு எங்கே வேணால் சுற்றிட்டு வரலாம் ஜம்முன்னு, சும்மா சிறகடித பட்சி மாதிரி, சும்மா கருடம் மாதிரி. ஆனால் கிருஷ்ணன் இல்லை, எல்லாம் அனுகூலமாக இருக்குது. வாழ்க்கையை சூன்யமாக தோணும். யார்? அனந்தம் இல்லையா? ராஜ்யத்தை அடைந்துட்டார்கள் யுதிஷ்டர். அர்ஜுனுக்கு ராஜ்யம் கட்சிச்சு. ஆனால் எல்லாம் இருக்குது, ஆனால் கிருஷ்ணன் இல்லைன்னா இப்போ நான் எப்படி ஆகிட்டேன்னா, என்ன ஆகிட்டேன்னா, கிருஷ்ணோ பிராத்ரா நானா சங்காஸ்பத ரூபம் கிருஷ்ண விஸ்லேஷ கர்ஷிதா. கிருஷ்ணனுடைய பிரிவு தாங்க முடியாமல் இழைச்சி போயிட்டானா. கிருஷ்ணன் இருந்தால் தான் எல்லாமே, கிருஷ்ணன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. பகவான் இருக்கணும். என்ன அருமையான ஸ்லோகங்கள் இதெல்லாம். சோகேன சுஷ்யத்வதன ரித்சரோஜ ஹதப்பிரபா. அவனுடைய பிரபையெல்லாம் தேஜஸ் குறைஞ்சி போயிச்சான் கிருஷ்ணன் இல்லாததுனால. அதனால் என்ன, ஹிருதயமாகிற அந்த தாமரை, ஹிருதயம் என்ற அந்த மலர், ஹிருதயம் அப்படியே சூன்யமாக காண, ஹிருதயமான தாமரை வாடி போயிடுச்சு. அந்த முகம் வாடி போச்சு. சுஷ்யத் வதன
அதனால் அவனுடைய முகமானது அப்படியே வாடி சூம்பிய தாமரை மகன் போல இருந்தான். இருதய மலரும் வாடி போச்சான், முகமலரும் வாடி போச்சான். அர்ஜுனன் அவ்வளோ அழகானவன், அப்படி இருப்பான். அதான் சோகேன எதனாலலாம் கிருஷ்ணன் பிரிஞ்ச சோகத்தினால. சோகேன சுஷ்யத் வதனஹர்த் சரோஜோ ஹதப்பிரபக விபும் தமேவா அனுத்தியாயன்னு நான் அசக்னோத்து பிரதிபாஷிதம். எவ்வளோ சமாதானம் 10 நாள் சமாதானம் ஆக மாட்டானா. நான் அசக்னோத்து சகிக்க முடியல. கிருஷ்ணன் போயிட்டான் வைகுண்டத்துக்கு, என்னை பிரிஞ்சு போயிட்டானே, அது என்ன தான் சமாதானத்தை கொண்டு வா. பகவத்கீதைலாம் கொண்டு வந்து பார்க்குறான். அவன் குருநந்தனா, அர்ஜுனா, பார்த்தா, கௌந்தேயா, கொடாகேஷா அப்படின்னு கூப்பிட்டது தான் ஞாபகம் வருதே தவிர கிருஷ்ணனுடைய பிரிவை சகிக்க முடியல. எவ்வளோ சமாதானம் பண்ணாலும் சமாதானம் ஆக முடியல. அப்படி கிருஷ்ணன் மேலே அவ்வளோ பிரேமை, அப்படி ஒரு பக்தி அர்ஜுனனுக்கு. எனக்கு பார்த்தது, எனக்கு சாரத்தியமாக இருந்து ரத்தக்காய ரணக்காய பண்ண தலையெழுத்தான். அவனுக்கு நெத்தி வேறு நிலத்தில் சென்று அப்படி உழைக்கணும் தலையெழுத்தான். அவன் கருணையினால் அல்லவா இன்றைக்கி நம்ம ஒரு ஆளாக பாண்டவர்கள் வில்லுக்கோர் விஜயன் அப்படின்னு நான் விஜயனா நிற்கிறேன்னா அது யாருடைய கருணைனா, யாருடைய பலன்னா, கிருஷ்ணனுடைய பலத்தினால் அல்லவா. அதனால் அது மட்டும் இல்லை, அவன் செய்ததான் செய்யறத போட்டோம், செய்யா காட்டி போட்டோம். அந்த எப்படி சொல்கிறது, அது அவன் அவன் உதவி செய்தான்றது மட்டும் இல்லை, அவன் அவ்வளோ பிரியமுள்ளவன். அந்த பிரியத்துக்கு உகந்தவனாகிய அவனை எப்படி விட்டு இருக்க முடியும். இப்போ அவன் இல்லை அப்படின்னு நல்ல பிரியத்துக்கு உகந்து அவன் ஒன்றா படுத்து, ஒன்றா சாப்பிட்டு, ஒன்றா தூங்கி, ஒன்றா கால் மேல் கால் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு இல்லை அப்படின்னா ஒருத்தர் நல்லா நெருங்கி பழகிட்டு பிரேமையோடு ஒருத்தர் சாப்பாடு ஊட்டிக்கின்னு ஒரே எல்லில் சாப்பிட்டு, ஒரே தட்டில் சாப்பிட்டு, அப்படி ஒரே ஆசனத்தில் படுத்து, ஒரே இதில் பண்ணி, அப்படியே ஆசனாடன விகத்தன போஜனாதிஷு. என்ன ஸ்லோகம் தெரியுமா அதெல்லாம்? இதெல்லாம் அருமையான ஸ்லோகங்கள், பாகவதத்தில் அனுபவிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இதெல்லாம். ஆசனாடன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியாத் வயஸ்ய பகவான் ருதவான் இது விப்ரலப்தா. நீ ரொம்ப சத்தியசந்தனம் அப்படின்னு அவனுக்கு இலக்காரமாலாம் பேசியிருக்கானா? எவ்வளோ இலக்காரமாக பேசியிருக்கான் அந்த கிருஷ்ணன். அவன் ஏதாவது சட்டை பண்ணனா நண்பன் தானே. ஒரு அப்பா பிள்ளையை பண்ணிக்கிற மாதிரி, நண்பன் பண்ணிக்கிற மாதிரி அவன் நண்பனா? பரமாத்மா அல்லவா, பகவான் அல்லவா. அவன் எனக்கு நண்பனாக கிடைச்சது நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்படியேப்பட்டவனை பிரிஞ்சிட்டேன்னா அவன் இல்லைன்னொன்னே வாழ்க்கையே சூன்யமாக தோணுது. ரொம்ப பிரியத்துக்கு உகந்தவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க, யாருன்னா ஒருத்தர். அவன் இல்லைன்னு சொன்னான் அவ்வளோதான். அவன் 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 உயிரோடு இருந்தோம் அவன் பணத்துக்கு சம்மானம் ஆயிடுவான் இல்லையா. அப்படி தான் இருந்தானா. இழைச்சி போய் காணப்பட்டான் அர்ஜுனன். கிருஷ்ண விஸ்லேஷ கர்ஷித சோகேன சுஷ்யத் வதனஹர்த் சரோஜ ஹதப்பிரபா விபும் தமேவா அனுத்தியாயன்னு ந அசக்னோத்து பிரதிபாஷிதம். பதில் இவர் கேட்குற கேள்விக்கு நடாச்சு ஏதாச்சுடா, யாதவரெல்லாம் சௌக்கியமா, அவங்க இவங்க அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கார். எதுக்கும் கிருஷ்ண சௌக்கியமா, கிருஷ்ணன் விட்டு பிரிஞ்சதுனால கவலைப்படுறியா அப்படின்னு கேட்குற யுதிஷ்டர் எதுக்குமே பதில் சொல்ல சக்தியற்றவனாக போயிட்டானான். எல்லாம் இழந்துட்டான். கிருத்ஸேன சம்ஸ்தப்ய சுச்சா பாணினா ஆம்ருஜ்ய நேத்ரயோஹோ பரோக்ஷேன சமுன்னத்த பிரணய ஔத்கண்யகாதரக. அந்த பிரணயம் பகவானுடைய பிரிவு தாங்க முடியாமல் கண்களால் வடிக்கின்ற கண்ணீரை அப்படியே கண்களால் அடக்கி கொண்டு, மார்பில் வழிந்த கண்ணீரை அப்படியே கைகளால் துடைத்து கொண்டு கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தான். அதுக்கப்புறம் தான் சாஷ்டாமாக ஏற்கனவே சாஷ்டாமாக விழுந்துட்டான். யுதிஷ்டன் காலில் விழுந்துட்டான். அண்ணா போயிட்டான்னா, கிருஷ்ணன் போயிட்டான்னா, என் கிருஷ்ணன் என்னை விட்டு போயிட்டான்னா, இனிமேல் வாழ்க்கையே நான் எதுக்கு நான் வாழணும், இனிமேல்ட்டு எனக்கு வாழவே பிடிக்கலண்ணா. என்னை ஏமாற்றிட்டு போயிட்டானா அந்த கிருஷ்ணா, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டானா அப்படின்னு. சக்கியம் மைத்ரி அவனுடைய நட்பு, அந்த நட்புனால் கொண்ட அந்த பிரேமை எங்களை எப்படி கை கோத்துட்டு எப்படி தோல் மேல் கை போட்டுன்னு என்னை கொஞ்சி கொலாவும். என்னை கொஞ்சம் பல நாமங்களில் கூப்பிடுவானே. சக்கியம் மைத்ரி சௌஹிருதம், எவ்வளோ சௌலபியமாக பழகினான். பகவான் விஸ்வரூபத்தை காட்டிய பிறகு கூட அந்த மாயையால் அதை மறக்க வச்சு எனக்கு தேர் ஓட்டினான். அவன் எல்லாத்தையும் எனக்காக விஸ்வரூபத்தையே காட்டினான். அந்த பரம்பொருள் பரபிரமம் எனக்கு நண்பனாக வந்ததுன்னா எவ்வளோ சௌஹிருதமாக
எந்தவித பலனை எதிர்பார்க்க நலன் விரும்பியாக என்னுடைய நன்மைக்காக எல்லாமே செய்தானே. என் மேலே அன்பு காட்டி என்னை நண்பனாக்கி கொண்டானே. இறைவனானா எனக்கு நண்பன், இறைவனா பகவானா எனக்கு நண்பன். எவ்வளோ பாக்கியம் எனக்கு. சக்கியம் மைத்திரியம் சௌஹிருதம் ச சாரத்தியாதிஷு சம்ஸ்மரன்னு. அவன் யுத்தத்தில் அவன் சாரத்தியம் பண்ண அழகை பார்க்கணுன்னா அதை நினைக்க எனக்கு மனசு அப்படி கொள்ளுதுண்ணா. எத்தனை ஆபத்துக்களிலிருந்து என்னை காப்பாற்றினான்னு தெரியுமா அந்த கிருஷ்ணன். சாரத்தியாதிரு சம்ஸ்மரன் நினைக்க என் மனசு ஆறலண்ணா. என்னால் சகிக்க முடியல. எப்படி அவனை விட்டு பிரிஞ்சேன்னு என்னால் தாங்க முடியல. நிருபம் நிருபக்ரஜம் இத்தியாக பாஷ்பகத் கதையாகிறா. கண்களில் கண்ணீர் வடியுது. தொண்டை கத்கதை முடியாமல் பேசுகிறானா. உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் கிருஷ்ணனை தியானம் பண்ணி அந்த ஸ்மரணத்திலேயே கிருஷ்ணனை நினச்சி அப்படியே உருகி அழுது புலம்பி தள்ளுறான். அர்ஜுனோ வாச்சன் வஞ்சிதோஹ மகாராஜ ஹரிணா பந்து ரூபினா ஏனமே அபகிருதம் தேஜோ தேவ விஸ்மாபனம் மகத்து. வஞ்சித்தோகம் என்னை வஞ்சிச்சு என்னை ஏமாத்திட்டான் பத்தியா. அவன் பரபிரமம்னு தெரிஞ்சான். நான் இலக்கரமாக பேசிக்க மாட்டேன், அவனை வேலை வாங்கியிருக்க மாட்டேனே. என்னை ஏமாற்றிட்டானா அந்த கிருஷ்ணன், ஏமாற்றிட்டு போயிட்டானா. நல்ல பாசத்தை காட்டி நல்லா அன்பை காட்டி திடீர்னு கைவிட்டான் பார். கோபிகளோடு அப்படி தான் பண்ணான். கோவிந்த தாமோதரம் அது ஹே ஆர்த்திநாசனா கோவிந்தா தாமோதராக மாதவான்னு பழம் போட்டு வந்துட்டானே கோகுலத்தில். அந்த பெண்களை பாவம் அபலைகளாக அந்த பெண்களை அதுக்குன்னு காத்தியாயி நோம்பெல்லாம் இருந்தாங்க. கிருஷ்ணனை கணவனாக அடைவதற்காக காத்தியாயி நோம்பெல்லாம் இருந்தாங்க. அப்படி விரதங்கள் இருந்த அவர்களை அப்படியே நன்றி கெட்டவனை அப்படியே விட்டு வந்துட்டான் பத்தியா கோபிகளை. அப்படி தானா என்னையும் ஏமாற்றிட்டான். நல்லா பழகிட்டு அன்பை நிறைய கொடுத்துட்டு அனுகிரகத்தையும் நிறைய பிரதிக்ஷண அனுகிரக பாஜன ஒவ்வொரு க்ஷணமும் அனுகிரகம் அவன் காப்பாற்றுதல் நல்லா கொஞ்சம் கொலை விட்டு திடீர்னு கட்டி வரி விட்டு போயினேன் பத்தியா. பட்டுன்னு அப்படியே உறவாத்துட்டு போயிட்டான் பார். இப்போ அவன் இல்லை என் வாழ்க்கையில். என்னண்ணா வாழ்க்கை அது? ஏமாத்துற வேலை தானே இது ஏமாத்துற வேலை தானே. வஞ்சித்தோஹம் மகாராஜா இது ஏமாத்திட்டானா. நல்லா வஞ்சகன் அவன், கபடன், ஏமாத்திட்டு போயிட்டானே. வஞ்சித்தோஹம் மகாராஜா யாருன்னா அவன்? சக்ஷத் ஹரி நாராயணன் அவன். ஆனால் என் நண்பன் போல எங்களது நாடகம் நடிச்சான்ல எங்களை. அப்போ ஏமாத்துவார் தானே இதெல்லாம். ஹரினா பந்து ரூபினா என் மாமா பிள்ளை, நான் அத்தை பிள்ளை, அவனுக்கு மாமா பிள்ளை அவன். இது பந்து. அவன் எனக்கு சரீர பந்துவாகவும் வந்தான் போல. ஆத்ம பந்துவாக்கி அந்த பரம்பொருளே சரீர பந்துவாகவும் நாடகம் நடிச்சான்ல அவன். அப்போ ஏமாத்து வேலை தானே இது. வஞ்சித்தோஹம் மகாராஜா ஹரினா பந்து ரூபினா சாக்ஷாத் ஆதி நாராயணனே மனுஷனாக வந்து எனக்கு நண்பனாக கிடைச்சானே, என் பந்துவாக கிடைச்சானே, என் மாமா பிள்ளை, என் மச்சானா, என் மாமனாக கிடைச்சானே. ஏனமே அபகிருதம் தேஜோ புகழ்தான் போனானா. அப்படியே என் உயிரை பறிச்சிட்டு என் சக்தியெல்லாம் உறிஞ்சிட்டு போயிட்டானா அந்த பகவான். எந்த தேவரெல்லாம் பார்த்து பிரமிச்சாங்களோ, அர்ஜுனுடைய பராக்கிரமத்தை பார்த்து தேவரெல்லாம், ஏன்னா சிவபெருமானே பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்பாப்பா நான் குடும்பஸ்தன் என்னை அடிச்சிடாதே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பாசபதாஸ்திரம் தானே வேணும் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாசபதாஸ்திரம் கொடுத்தார் சிவபெருமான். சண்டை போட்டு பாசபதாஸ்திரம் வாங்கணும் நான். புரியுதா? அப்படியேப்பட்ட என் பராக்கிரமத்தை தேவாதி தேவனாகிய மகாதேவனே பார்த்து மெச்சினார்னா. தேவ விஸ்மாபனம் மகத்து அதிகமாக ஆச்சரியம் கொண்டாருனா. யார்? சிவபெருமானே. நிவாத கவசரில் ஜெயிக்கிறதுக்காக என் கைகளை அண்டியிருந்தார்கள் தேவரெல்லாம். 39 இந்திரன்லாம். எனக்கு இந்திரன் அப்பா தான், ஆனால் என் கையை நம்பியிருந்தார். அப்படி நிவாத கவசரில் ஜெயிச்சு அவருக்கு வெற்றி தேடி கொடுத்த இந்திராஜன் அவரெல்லாம் பார்த்து ஆச்சரியம். என்ன மாதிரி சண்டை போட்டான் அர்ஜுனன், அவனுடைய வீரத்தில் பராக்கிரமம் எத்தகையது அப்படின்னு தேவரெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய காண்டவ தகனத்தில் அக்னியில் எரிக்கப்பட்ட அப்படியேப்பட்ட காண்டவ தகனத்தை அப்போது எல்லாம் இந்திராதி தேவரெல்லாம் சண்டைக்கு வந்தாங்க. நான் ஒருத்தனாவே அத்தனை பேரை சமாளித்தேன், அத்தனை தேவர்களையும் ஜெயிச்சேன். எதனால்? பகவான் அப்போ சாரத்தியம் பண்ணான். கிருஷ்ணருடைய சக்தினால் அப்போ இப்போ தானே புரியுது. அது என் சக்தினால் நினச்சேன், கிடையாது, கிருஷ்ணருடைய சக்தினால். ஏன்னா அவன் கொடுத்த சக்தியை அவனே எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ தான் இப்போ நான் பலவீனமாயிட்டேன் கிருஷ்ணன் இல்லாததுனால. தேவர்களோட சண்டை போடும்போது நான் பலவீனமாக இல்லை, மகாபராக்கிரமசாலியாக இருந்தேன்.
தேவர்களே பார்த்து ஆச்சரியப்படும்படியாக சண்டை போட்டேன் நான். இன்றைக்கி எங்கனா போச்சு அந்த பலமெல்லாம்? தேவ விஸ்மாபனம் மகத்து அதிகமாக ஆச்சரியமடைந்த தேவர்கள். அந்த சிவபெருமான் பினாகபாணியான சிவபெருமானியை ஜெயிச்சு அவரோட சண்டை போட்டு பாசுபாஸ்திரம் வாங்கினேன். அதனால் போனா எல்லாம் வேஸ்ட்டுண்ணா. என்ன பணம், என்ன சக்தி இருந்து, என்ன வீரத்தில் பராக்கிரம் படுத்தி, என்ன வெல்வித்தை கற்று, கிருஷ்ணன் இல்லைண்ணா ஒன்றுத்துக்கு இதெல்லாம் சாம்பலில் பண்ணுற ஹோமம் போலண்ணா, அலர்நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுண்ணா. அர்ஜுனன் பராக்கிரம் ஒன்றுமில்லாத நான் போயிட்டேன். இந்த உலகமே பார்க்க பிடிக்கலண்ணா எனக்கு. ஏண்டா வாழறோம் ஒன்று அப்படின்னு தோன்றேன் எனக்கு. யஸ்ய க்ஷண வியோகேன லோகோஹி அப்ரிய தர்ஷன முக்தேன ரஹிதோ ஹேஷ மிருதக புரோச்சதே யதா. யஸ்ய க்ஷண வியோகேன, ஒரு க்ஷண கிருஷ்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாது என்னால். அந்த கிருஷ்ணன் மொத்தமாக விட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னான். இத்தாடு இனிமேல் எந்த ஜென்மத்தில் அவனை பார்ப்பேன் நான். அதான் சொல்கிறேன், அவனை போயிட்டான் அவ்வளோதான், இனிமேல் நம்மளுக்கு பார்க்க முடியாது அப்படின்னும் போது எப்படி இருக்கும்னா அவ்வளோதான். உலகமே சூன்யமாக தோணுது. யாரை பார்த்தாலும் பிடிக்கலை, எது சாப்பிட்டாலும் பிடிக்கலை, எல்லாமே வெறுப்பாக தோணுதுண்ணா. எஸ்ய க்ஷண வியோகேன லோகோஹி அப்ரிய தர்ஷன. எதுவுமே பிடிக்கலண்ணா. எதை சாப்பிடாலும் பிடிக்கலை, எதை பார்த்தாலும் பிடிக்கலை. ஏண்டா வாழறமோன்னு சொல்ல. மிருதுக போனம் ஒரு பணம் போல் வந்து சேர்ந்துருக்கான் அவன் முன்னாடி. உயிரற்ற ஒரு ஜடமாக வந்து சேர்ந்துருக்கான் அவன் முன்னாடி. மிருதகா புரோச்சதேயதா முக்தேன ரஹிதோ ஹேஷ மிருதகா புரோச்சதேயதா. இதெல்லாம் சும்மா வார்த்தையில் சொல்லிடலாம் ஸ்லோகங்கள். இதெல்லாம் அர்ஜுனன் எந்த நிலைமையில் இருந்தான்ட்டு அந்த பாவத்தில் பார்த்தா தான் தெரியும். எப்படி வாழ்ந்தான் 100 வருஷம் கிருஷ்ணனோட, எப்படி உல்லாசமாக. ஒரே வயது உடையவர்கள் 2 பேரும். அவனும் 125 வயசுனா கிருஷ்ணனுக்கும் இவனுக்கும் 125 வயசு. அப்படி நல்லா வாழ்நாள் முழுதும் நிறைய அன்பை காட்டிட்டு, அன்பை கொட்டிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது டக்குன்னு போயிட்டான்னு சொன்னான். எப்படி வாழ முடியும்? பிடிக்குமா அந்த உடம்புச்சு? அதான் சொல்கிறான், பழைய நினைவுகள்லாம் அப்படியே மனசில் தோன்றுறது. பிரிவு தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி அழறான். அப்படியே கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிறான். அப்புறமா வந்து ஒன்றா அந்த கிருஷ்ணனை நினச்சி அன்றைக்கி அந்த காலத்தில் என் பகவான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எத் சம்சயாத்து, எந்த பகவானை நான் முழுதமாக ஆசைத்திருந்ததுனால அந்த பகவான் துருபத கேகம் உபாகதானாம் ராஜ்ஞாம் ஸ்வயம் பரமுகே ஸ்மரதுர்மதானாம். அந்த பாஞ்சால தேசத்தில் துருபதராஜ மகாராஜனுடைய சபையில் திரௌபதிக்கு சுயம்வரம் ஏற்பாடு நடத்தப்பட்டது. அந்த சுயம்வரத்துக்கு 56 தேசத்து ராஜாக்களும் வந்திருந்தாங்க. எல்லாம் திரௌபதி அடையணுன்ற அந்த காம மோகத்தில் எப்படியாவது அந்த மத்ஸ்யந்திரத்தை அடிச்சிடணும், மேலே சுற்றி கொண்டு மத்ஸ்யத்தை அடிக்கணும். அதை அடிச்சுட்டா திரௌபதி அடையப்படுவார். யார் தன்னுடைய பானத்தினால் அந்த மத்ஸ்யந்திரத்தை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு திரௌபதி. ஆனால் நாங்களாம் அன்றைக்கி வந்து அரக்கு மாளிகையிலேருந்து தப்பிச்சு பிராமணர்கள் வேஷம் போட்டு கொண்டு இருந்தோம். அப்போ நாங்கள் பாஞ்சால தேசத்துக்கு போனோம். பஞ்ச பாண்டவர்கள் நாமெல்லாம் போனோமே அப்படின்ட்டு யுதிஷ்டிரரை சொல்கிறார். யார்? அர்ஜுனன். நாமெல்லாம் போனோமேண்ணா. அன்றைக்கி பாஞ்சாலி சுயம்வரத்துக்கு போகும்பொழுது அந்த சமயத்தில் கிருஷ்ணனும் பலராமரும் அங்கே வந்திருந்தார்கள். அங்கே துரியோதனன், கர்ணன் முதலான ராஜாக்களும் வந்திருந்தார்கள். ஆனால் அத்தனை பேர் அடிக்கிற பானம் எல்லாம் நேராக தான் போவோம். பகவான் ஒரு கடாட்சம் பண்ணனா கிட்ட போய் கோணையாக போயிடும், எங்கேயாவது போய் கூரையில் சொருவிக்கும் மற்றவங்க அடிக்கிற பானம்லாம். இல்லாது அதாவது பெண்களுடைய கொண்டையில் போய் சொருவிக்கும். அப்படி தான் அவங்க அடிப்பானுங்க. ஆனால் எல்லாத்தையும் மாற்ற முடிஞ்சது அப்படி பகவான். ஏன்னா அர்ஜுனனுக்கு திரௌபதி கிடைக்கணும்னு பகவான் சங்கல்பிச்சிட்டான். இல்லை, அவன் என் பக்தன் ஆசைப்பட்டானா அதுதான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணான் பகவான், மற்றவர்களை அடைய விடாதபடி, மற்றவர்கள் திரௌபதி கிடைக்காதபடி என்ன பண்ணா, பானங்கள்லாம் அடிக்க முடியாதபடி அவர்கள் அப்படியே வீட்டில் நல்லா ட்ரைனிங் எடுத்துன்னு தான் வந்தேன். திரௌபதி எப்படியாவது அடையலாம். அதான் சொல்கிறேன்னே,
துருபத கேகம் உபாகதனம் என்னென்ன ஸ்மர துர்மதானம், அப்படி மன்மத மோகத்தினால அப்படி மதம் கொண்டவர்களாக எப்படியாவது இன்றைக்கி நான் தான் அடைவேன் திரௌபதியை அப்படி சொல்கிற வீட்டில் நல்லா ட்ரைனிங் எடுத்துன்னு வந்தாங்களாம். நல்லா வில் பயிற்சி நல்லா பண்ணி தான் வந்தேன். இங்கே எப்படி மிஸ் ஆகுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக பயிற்சி பண்ணியிருந்தேன், எப்படி மிஸ் ஆகுதுன்னே தெரிய மாட்டேது. ஒவ்வொரு ராஜாக்களும் தலைமையில் துண்டை போட்டிருந்தான். என்னண்ணா அங்கே கிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் இவர்கள் ஆட்டம் செல்லுபடி ஆகாது. என்ன தான் நீ ட்ரைனிங் எடுத்துன்னு வந்தாலும் அந்த வில் பயிற்சி அந்த அம்பு கரெக்டாக எய்ய முடியாது. நீ ட்ரைனிங்கே இல்லைனாலும் பகவான் கடாட்சம் பண்ணிட்டானா அர்ஜுனன் சுலபமான பணம் மத்சேந்திரத்தை அடித்து திரௌபதியும் அடைந்தாள். தேஜோ ஹிருதம் கலு மயாபி ஹதஸ்ய மத்ஸ்ய சஞ்சி கிருதேன தனுஷாதி கதாச்ச கிருஷ்ணா. எப்போ என் வில்ல என் காண்டிபத்தை அப்படி தூக்கின உடனே அர்ஜுனன் காண்டிபத்தோடு வந்திருக்கானா, சரி அர்ஜுன் தான் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சக்தியெல்லாம் அபகரிக்கப்பட்டதான். பகவான் அபகரிச்சிட்டான். எல்லாம் கிருஷ்ணனுடைய கருணை. தேஜோ ஹிருதம் கலு மயாபி ஹதஸ்ய மத்ஸ்ய, அந்த மத்ஸ்யத்தை நான் அடித்ததுனால சஞ்சய கிருதினே தனுஷாதி கதாச்ச கிருஷ்ணா, அப்படி வில்லால் மத்சேந்திரத்தை அடித்ததுனால கிருஷ்ணானா இங்கே திரௌபதியும் அடையப்பட்டாலோ, கிருஷ்ணன் அப்படின்னா பகவான், கிருஷ்ணா அப்படின்னா திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு ஒரு பேர். அவள் அடையப்பட்டாள். எல்லாம் கிருஷ்ணனுடைய கிருபை. இவன் விளையாட்டாக கண்ண முடினா சேர்ந்தால் கூட கரெக்டாக மச்சந்தது தான் போவோம். ஏன்னா கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணியிருக்கான்ல, அதான் என்ன ஸ்கல்யன் என்ன பதேன்னு தடிக்க கூட விழமாட்டானே. பாகவத தர்மத்தில் இருக்கிறான், அவன் கரெக்டாக தான் போவான். ஏன்னா கிருஷ்ணனை ஆசைச்சான்ல. விவசாயாத்மிகாக சக, அவன் சரியான வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்திருக்கிறான். கிருஷ்ணன் அவனை வழிநடத்துகின்றான். இவன் அஜாக்கிரதையாக இருந்தாலும் பகவான் அவனை ஜாக்கிரதையாக அழைத்து கொண்டு செல்வான். பகவான் அதான் பகவானுடைய பாதுகாப்பு. கோவிந்த புஜகுப்தாய. அப்படிப்பட்ட பகவான் அரவணைப்பில் இருக்கின்ற அந்த அர்ஜுனன் சுலபமாக எப்படி அடித்தாலும் அவன் கரெக்டாக மச்சந்தர் தான் அடிப்பான். அப்படி சொல்கிறான் அர்ஜுனன், சொல்கிறான் இதை யுதிஷ்டர் இடத்துல. அப்போ நான் அண்ணாக்களை சொல்கிறேன், நான் கரெக்டாக அடித்து திரௌபதியும் அடையப்பட்டாள். யாருடைய கிருபண்ணா? என் சாமர்த்தியமா? என்னுடைய பான சாமர்த்தியமா? கிடையாதுண்ணா, கிருஷ்ணனுடைய கிருபண்ணா. எத் சம்ஸ்ரயாத்து, எந்த பகவானை நன்றாக முழுமையாக இஷ்ட தெய்வமாக அவனே குலதெய்வமாக அவனே பரதெய்வமாக ஆசிரித்திருந்தோமோ அந்த கிருஷ்ணனுடைய அனுக்கிரகத்தினால் நான் திரௌபதியும் அடையப்பட்டால் மத்சேந்திரமும் அடிக்கப்பட்டது. யத் சந்நிதா வகமு காண்டவம் அக்னயே அதாம் இந்திரம் ச ச அமரகணம் தரசா விஜித்ய லப்தா சபா மயகிருத அற்புத சில்பமாயா திக்ய அஹரன் நிருபதையோ பலிமத்வரேதே. எந்த பகவானுடைய சன்னிதானத்தினால சாநித்தியம் மாத்திரத்தினால பகவான் கூட இருந்ததுனால அந்த காண்டவ தகனம், அதாவது திருதராஷ்டிரம் கண்ணு தெரியாமையே ஒரு முள்ளு காடை பொட்டல் காடு அதை கொடுத்தானா, அதில் சப்பாத்திகளி தான் முளைக்குமா, வேறு எதுவும் முளைக்காதான். அப்படி பாகம் பிரித்து கொடுத்தானா தம்பி பிள்ளைகளுக்கு, பாண்டு பிள்ளைகளுக்கு. அவங்களுக்கு மட்டும் இந்திரபஸ்தமாக நல்ல ராஜ்யம் செல்வ செழிப்பாக நகரமாக இவங்களுக்கு பொட்டல் காடுங்களை கொடுத்துட்டான். இப்போப்பா அங்கெல்லாம் முன்னோர்கள் முன்னாடி ஆண்டாங்க, இப்போ பொட்டல் காடாகி வச்சு அதை கொடுக்கலாமன்னா அதை கொடுத்துட்டான் பாண்டவர்கள். அங்கே போய் வச்சு நீ ராஜ்யத்தை ஆளுப்பா அப்படின்னு சொல்கிறான். பகவான் பார்த்தான், அவ்வளோதான். என்ன கடாட்ச வீக்ஷிதைஹி வனாத்ரின் அத்யுதன்வந்தோ ஹேதந்தே பவ வீக்ஷிதைஹி ஹேதந்தி தவ வீக்ஷிதைஹி. அப்போது வனம் நதி முதலானவைகள்லாம் செழிப்புடையதாக ஆனதான் அந்த இடத்துல. காண்டவ தகனத்தில் காண்டவனத்தில் எல்லாத்தையும் காண்டவ அந்த போதரெல்லாம் அந்த காட்டு அதெல்லாம் எரிச்சார். அந்த காண்டவன் வனத்தை எரிச்சார். எரிக்கும் போது தேவரெல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. அவர்களை எல்லாம் ஜெயிச்சு, யாருடைய கருணை? கிருஷ்ணனுடைய கிருபையினால் சுலபமாக எல்லா தேவர்களையும் ஜெயித்தான் அர்ஜுனன் ஜெயிச்சானா. இந்திரம் ச அமரகணம், இந்திரனோடு கூடிய எல்லா தேவர்களும் சண்டைக்கு வந்தாங்க. அத்தனை பேரும் ஜெயிச்சதுனால அப்போது என்னென்னா காண்டவம் அக்னியே, அந்த காண்டவ தகனத்தை எரிச்சதுனால தான், அக்னிக்கு கொடுத்ததுனால தான் அக்னி பகவான் சந்தோஷம் அடைந்து ஒரு காண்டிவம் என்ற ஒரு வெள்ளை தானமாக கொடுத்தார். அக்னி பகவானால் கொடுக்கப்பட்டது தான் காண்டிவம்ன்ற வில்லு.
அதுதான் காண்டிபன்னு சில பேருக்கு பேர் வைப்பாங்க. காண்டிபன்னா அர்ஜுனன் பேர் தான் காண்டிபன். அந்த காண்டிபன்ற வில்லை கொடுத்தது யாருன்னா அக்னி பகவான் தான். ஏன்னா அவருக்கு நல்ல திருப்தி, அந்த வனத்தை எரிச்சதுனால அவ்வளோ உணவாகி போச்சு. அக்னிக்கு அர்ப்பணமாக கொடுத்ததுனால அக்னி பகவான் சந்தோஷப்படி காண்டிபன் வில்லை கொடுத்தார். அதுக்கு பிறகு தேவர்களும் ஜெயித்தார்கள். தேவர்களையும் சுலபமாக தரசா விஜித்திய சுலபமாக ஜெயிச்சானா யார்? அர்ஜுனன். கிருஷ்ணனுடைய சகாயத்தினால. லப்தா சபா மயக்கிருதா அற்புத சில்பமாயா. ஆஹா, அதாவது தேவருடைய சிற்பி யாருன்னா விஸ்வகர்மா, அசுர சிற்பி யாருன்னா மயன். பகவான் கட்டளைக்கு தேவர்களும் கட்டுப்படுவாங்க, அசுரலும் கட்டுப்படுவாங்க. அது அசுர சிற்பியாக மயனை வரவழைத்து அந்த பார்த்தா ஒரு புதரில் ஒரு பெரிய அடியில் பார்த்தா நிறைய செல்வங்கள்லாம் குவிஞ்சிருக்குதான். முன்னோர்கள் புதைச்சி வச்சுருக்காங்க போலுது அந்த ஒரு பூமிக்கு அடியில். அந்த செல்வங்கள்லாம் மீட்டெடுத்தார் கிருஷ்ணர். மயனுக்கு தான் அது தெரியுமா அந்த ரகசியம். அந்த செல்வங்கள்லாம் மீட்டெடுத்துன்னு வந்து அதுக்கு பிறகு தன்னுடைய அற்புதமான சில்பமாயா அப்படியே அற்புதமான தன்னுடைய கைவன்மையை காண்பித்தான். யார்? மயன். தரையை ஜலமாகவும் ஜலம் தரையாகவும் பிரமிக்கும்படி செய்யக்கூடிய பல விசித்திரங்கள் கொண்ட அப்படிப்பட்ட இந்திரபஸ்தம் என்ற ஒரு நகரத்தை நிர்மாணம் செய்து அதில் தேவரெல்லாம் வந்து தங்குற அளவுக்கு, அப்படி தேவர்களை பார்த்து போகிற அளவுக்கு அப்படியே அழகான மயனுடைய சபையானது அங்கே மயனால் அந்த ஒரு சபையானது நிர்மாணிக்கப்பட்டது. ரொம்ப அற்புதமாக நிறைய விசித்திரங்கள் இருக்குமா. இப்போ தான் நம்ம என்னென்ன புதுசு புதுசாக கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜியில் வீடுங்களா. அப்படி கிடையாது. அன்றைக்கெல்லாம் பார்த்தா பல விதமாக கண்ணாடிகள் இருக்கும். ஆள் பார்த்தா நீங்கள் இருப்பேன், ஆனால் அங்கே ஒரு ஆள் வர மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் ஒரு விசித்திரமாக பலவிதமான அதிசயங்கள் நிறைஞ்ச அப்படிப்பட்ட சபா மண்டபத்தை யுதிஷ்டருக்காக பகவானுடைய அனுகிரகத்தினால மயன் என்ற சிற்பி செய்து கொடுத்தானோ. அதான் சொல்கிறேன், அற்புத சில்பமாயாக மயா கிருத அற்புத சில்பமாயா. அப்படி பார்த்தா மாயால் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு தோன்ற மாதிரி இருக்குமா. அவ்வளோ விசித்திரமான படைப்பு, அவ்வளோ செல்வ செழிப்புகள் நிறைஞ்சதாக. அப்படி இந்திரபிரஸ்தம்ன்ற ஒரு நகரத்தை நிர்மாணித்து கொடுத்தானே மயன், பகவானால் நிர்மாணிக்கப்பட்டதே. அதனால் சொர்க்கபுரி போல தோன்றுகிறது. சொர்க்கபுரியை இந்திரனே பார்த்து ஆச்சரியப்பட்டானோ. அப்படிப்பட்ட இந்திரபிரஸ்தம் அது பொட்டல் காடாக தானே இருந்தது. அந்த காண்டவ தகனத்தை எரிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தடங்கள் பண்ணாங்க. அது தேவரெல்லாம் அத்தனை பேரையும் ஜெயிச்சு. ஆனால் மயன் என்ற சிற்பி மூலமாக அப்படிப்பட்ட இந்திரபிரஸ்தமாக இன்றைக்கி தான். அப்போது கிருஷ்ணன் சொல்கிறான், கிருஷ்ணன் தான் விதை போட்டான். அவங்க ராஜசூய வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார். யார்? தர்மபுத்திரர். அப்போ அதுதான் நியூ டெல்லி. இந்திரபிரஸ்தம் தான் நியூ டெல்லி. அஸ்தனாபுரம் ஓல்டு டெல்லி, பழைய டெல்லி. அது அஸ்தனாபுரம் அதான் தலைநகரமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கும் தலைநகரமாக இருக்கிறது தான் இந்திரபிரஸ்தம். அதான் நியூ டெல்லி தான். எப்போ கிருஷ்ணன் விதை போட்டானோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆட்சிகள்லாம் மாறி போச்சு, ஆனால் தலைநகரம் மாறல. ஏன்னா அது கிருஷ்ண விதை போட்டு தான், கிருஷ்ணன் காது பதிச்சது தான். அதுதான் பொட்டல் காடாக இருந்தது தான் அது நியூ டெல்லி. அது இந்திரபிரஸ்தமாக செழித்தது. லப்தா சபா மயக்கிருத அற்புத சில்பமாயா திக்பியோ அஹரன் திரபதியோ பலிம் அத்வரேதே. 4 திக்குகள்லையும் போவானா பகவான் கடாட்சம் பண்ணுவானா. கிழக்கு திக்கு நீ போ, மேற்கு திக்கு நீ போய், வடக்கு திக்கு நீ போய், தெற்கு திக்கு நீ போ அப்படின்ற 4 தம்பிமார்களையும் பாண்டவர்களை பார்த்து கிருஷ்ணன் கடாட்சம் பண்ணுவானா. நீ இந்த திக்கில் போயிட்டு வா, சகாதேவா நீ தெற்கு திக்கு போயிட்டு வா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அனுப்புவான். பகவான் கடாட்சம் பண்ணி அனுப்பானா. அந்த 4 தம்பிமார்களும் தர்மபுத்திரர் அனுப்புவார். கிருஷ்ண கருணையினால் அனுப்பிச்சதுனால அந்த 4 திக்குலையும் போனால் எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சுட்டு வருவாங்களாம் தம்பிமார்கள். ஏன்னா கிருஷ்ண கிருபை இருந்தால் யாரால் எதையும் ஜெயிக்க முடியாது, எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதில் தெற்கு பக்கம் போனபோது தான் லங்கையில் விபீஷணன் ஆண்டு கொண்டு இருந்தாராம். அப்போது விபீஷணன் ஆண்டு கொண்டு இருக்கும்போது சகாதேவன் கூட கடோர் கஜம் போயிருந்தான். அந்த கடோர் கஜம் போய் என்ன பண்ணுறான், நமஸ்காரம் பண்ணுறான். அங்கே போனால் ராமகானம் கேட்கிறது. எங்கே? லங்கையில் ராமகானம் கேட்டபோது அங்கே போய் நமஸ்காரம் பண்ணி வீரத்தை பராக்கிரமாக தான் போனான். ஏன்னா கப்பம் வாங்கிறதுக்கு போகிறதுனால எல்லோரையும் ஜெயிச்சுன்னு வரணும், திக்விஜயம். அதாவது தர்மபுத்திர ராஜசூய வேள்வி அதாவது ராஜசூய வேள்வினா சக்கரவர்த்தி
சக்கரவர்த்தியாக இருக்கணும், எல்லா ராஜாக்களும் அதை ஒப்புதல் அளிக்கணும். அந்த ஒப்புதல் அளித்தா தான் அவர் சக்கரவர்த்தியாக அமர முடியும். யார்? யுதிஷ்ட மகாராஜா. அப்படி இருக்கும்போது எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சுன்னு வரல. எந்த ராஜாக்களையும் எந்த ராஜாக்களும் பார்த்தா எல்லாமே ஒத்துண்டாங்க. தர்மபுத்திர ராஜ்யத்தை ஆள்றாங்கன்னா எல்லோரும் சந்தோஷம்தான். 56 தேசத்து ராஜாக்களும் ஒத்துண்டாங்க. ஆனால் விபீஷணத்தில் போகும்போது பார்த்தா நிறைய செல்வங்களை அப்படியே வாரி கொடுத்தாராம். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவே அவங்களுக்கு சேவை செய்யும்போது அந்த கிருஷ்ணன் தானே ராமனாக வந்தார். என் பிரபு அல்லவா, அந்த பிரபு தானே கிருஷ்ணராக அவதரிச்சிருக்கார் இப்போது. அப்படி சொல்லி விபீஷணன் நிறைய செல்வ செழிப்பு உள்ள லங்கையில் எக்கச்சக்கமான செல்வங்களை தன்னுடைய ராட்சர்களே விட்டு ஆட்களை கொண்டு போய் கொடுக்க சொல்லி அது கடூர் கஜங்களை கொடுத்து அமிச்சாராம். யார்? விபீஷன்கிலேருந்து வந்த செல்வம் அதிகமான செல்வம். அப்படி கப்பன்ற பேரால் பரிசுன்ற பேரால் ராஜசேவை வேள்விக்கு பரிசாக கொடுத்து அமிச்சாராம் விபீஷணன். அப்படி கொடுத்தாரு. அப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, கடைசியில் ஜராசந்தம் தான் ஜெயிக்கப்படலை. அது பீமனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போய் சுலபமாக அந்த ஜராசந்தனை ஜெயித்தார்கள். அது பிறகு ராஜசூய வேள்வி நன்றாக நடத்தப்பட்டது. அதில் சிசுபாலனும் வதம் பண்ணப்பட்டான். கிருஷ்ணனை எதிர்த்ததுனால அவன் மோட்சம் அடைந்தான். எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, அப்போ 4 திக்குகளும் போய் தங்கள் சாமர்த்தியத்தினால் ஜெயிச்சாங்களோ அவங்க தம்பிமார்கள் இல்லையே, கிருஷ்ணனுடைய பலத்தினால் அல்லவா 4 திக்குகளையும் போய் எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சு கப்பம் வாங்கிட்டு வந்தார்கள் என்று சொல்கிறாருங்க. திக்பியோ அஹரன் ருபதையோ பலிம் அத்வரேதே அப்படிப்பட்ட கப்பம் வாங்கிட்டு வந்தார்கள். அதற்கு பிறகு ராஜசூய வேள்வி நடத்தினீர்கள். கிருஷ்ண கிருபை 3 அஸ்வமேதியாகவும் பண்ணி வச்சிருக்கார் ராமர். யார்? கிருஷ்ணர். ஆனால் 100 அஸ்வமேதியாகம் செய்த இந்திரனை விட அதிகமான புகழ் படைத்தவராக இந்திரனை பார்த்து புறம்படுற அளவுக்கு தர்மபுத்திரனுடைய புகழானது 14 உலகங்களும் பரவி இருந்ததுதான். அப்படி கிருஷ்ணனுடைய மகிமையினால் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குது. திக்பியோ அஹரன் ருபதையோ பலிமத்வரேதே இப்படியே சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே பெரிய புலம்புல இது பாரதம் முழுவதையும் அப்படியே உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த புலம்புலில் பார்த்தா அர்ஜுனுடைய புலம்புலில் பாரதம் முழுவதும் உள்ளடக்கியதாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகி போச்சு, அதனால் ரொம்ப அதிகமாக பேச முடியல. பரவாயில்ல, பேசலாம். பகவானை பற்றி பேசுறதுக்கு நேரம் இருக்குது. சரி, இத்தனை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். மிச்சதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். 1/2 மணி நேரம் தான் பேசியிருக்கோம். பரவாயில்ல, மிச்சம் கட்டலாம் அப்புறம் பார்க்கலாம். அர்ஜுனுடைய புலம்பல் ஆனால் அருமையான இதெல்லாம் படித்தேன்னா ரசித்து படிக்கும்போது வார்த்தையாக ரசித்து படிக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அர்ஜுனுடைய புலம்பல்லாம் பார்த்தோம். அர்ஜுனன் புலம்பலாக இது பக்தி அப்படியே சொட்ட கொடுக்குறான். எவ்வளோ பெருமைகள். இந்திரபஸ்தம் கிடைச்சது, திரௌபதி கிடைச்சா, காண்டவானத்தை இந்திரபஸ்தமாக சொர்க்கபுரியாக மாற்றினாங்க, அற்புதமான வேலைகள் கொண்ட சிற்ப வேலைகள்லாம் செய்தாங்க, எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சு சக்கரவர்த்தியாக அமர்ந்தார். ஆஹா, அப்படியேப்பட்ட ராஜ பட்டாபிஷேகம் ராஜாவாக இருந்தவர் யுதிஷ்டர். அர்ஜுனன் பார்த்தா பகவானே சாரதியாக அமர்ந்து பலத்தை விருத்தி செய்து அவனுக்கு ஜெயக்கொடி பறக்கும்படி செய்தார். பகவான் அந்த அர்ஜுனுடைய தேர்கொடியில் ஆஞ்சநேயர் வீற்றிருப்பார். ஆஞ்சனுடைய கர்ஜனையினாலேயே எதிராளிகள்லாம் வீழ்ச்சி அடைவார்கள். ருத்ரன் கூட சேர்ந்து சண்டை போட்டாராம் அர்ஜுனன் கூட. சில பானங்கள், ஒரு பானம் ஏந்தாலும் 5 பானம் தன்னாலே வருமா, யார் இந்த பானம் எய்யுறது அப்படின்ட்டு கிருஷ்ணர்கள் கேட்பார். ருத்ரனும் சண்டைக்கு வந்திருக்காருப்பா, நம்ம கைலாசத்துக்கு போனோம் இல்லையா, சில அஸ்திரங்கள்லாம் போய் பெறத்துக்கு, அதனால் சிவபெருமானை அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அப்படியா? ஏன்னா நான் தான் அழிச்சிருக்கேன். ஏன்னா பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிடலையா, அதனால் எல்லா தேவர்களும் உன் சப்போர்ட்டு தான்ப்பா, அதனால் கௌரவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படி கிருஷ்ணர் முன்னாடியே ரிசல்ட்டை சொல்லிட்டார் சண்டைக்கு ஆரம்பத்துலேயே. அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அது ரொம்ப இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறதுக்கு இருந்தால் கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த கிருஷ்ண கதைகள்லாம் ரொம்ப விசித்திரமான விஷயங்கள்லாம் இருக்கும். மகாபாரத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கிருஷ்ணனுடைய பெருமையை கேட்க தான் ஜென்ம சாபல்யம். சரி, ராம 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 ராம. மிச்ச விஷயம் மேலே உள்ள அர்ஜுனன் புலம்பெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ராம 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 ராம.
श्री राम संकीर्तन की जय, श्रीमद् भागवत भवन की जय, राधे कृष्ण भवन की जय। राम 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 राम, आंजनेय स्वामी की जय। राम 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 राम।